வணக்கம் சார். வணக்கம்மா. நம்ம பொள்ளாச்சி வேட்பாளர் நித்யானந்தம் கிட்ட இருக்கோம். முதல்ல வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூம்மா. நம்ம ஏடிஸ் வச்சு ரெண்டு பெண்களை வந்து எடுத்து நீங்கள் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ தனிமையாக நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போ பொலிட்டிக்கலாக உள்ளே போகும்போது இது வந்து தமிழ்நாடு முழுக்க நீங்கள் வந்து பண்ண வேண்டியது வரும். அதுக்கு வந்து நீங்கள் எப்படி என்ன பிளான் ஆஃப் ஆக்ஷன் வச்சுருக்கீங்க? இது ஆல்ரெடி கொண்டு போயிருக்கீங்களா? நான் வேட்பாளராக நிற்கிறது பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில். அப்போ இங்கே பொள்ளாச்சியில் வந்து செய்கிற விஷயங்கள் நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட்டே எடுத்துக்கொண்டு போய் எல்லா பக்கமே செய்யும். என்னோட ஃபோக்கஸ் வந்து பொள்ளாச்சியில் இருக்கிற பெண்கள் வாழ்க்கையில் இப்போவே நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கிறோம். கவர்மெண்ட் சப்போர்ட் கிடைக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு 1000 பேர்த்து வாழ்க்கையில் பண்ணுன்னா அன்றைக்கி 1,00,000 பெண்கள் வீட்டில் என்னால் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட முடியும். அதை நான் செய்யும் பொழுது கவர்மெண்ட் அதிலிருந்து வரக்கூடிய நன்மைகளை பார்த்துட்டு மற்ற பகுதியில் எடுத்துகிட்டு போகிறது அவங்களோட வேலை. என்னோட வேலை பொள்ளாச்சியை மாற்றம் கொண்டு வர்றது, பொள்ளாச்சியில் வளர்ச்சி கொண்டு வர்றது, குறிப்பாக பெண்கள் மத்தியில். அதை உறுதியாக சட்டமன்ற உறுப்பினரானால் நான் செய்வேம்மா. உட்புற கிராமங்கள், குட்டி குட்டி ஏரியா அந்த மாதிரிலாம் நிறைய வந்து பொள்ளாச்சிக்குள்ளே இருக்குது. முன்னாடியிலேருந்து பார்க்குறோம் அப்படின்னா ரோடு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வரைக்குமே உள்ளேயும் போடுறாங்க. ஆனால் சென்டரில் வந்து ஒரு பெரிய குழி இருக்கிறதோ இல்லை வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சுன்னா அதை சுற்றி வந்து ரோட்டை போட்டுட்டு அப்படியே போகிறதும் இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படியே நீங்கள் வந்து மாற்றலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்ணலான் இருக்கீங்களா? இல்லை, அது நீங்கள் சொல்கிற பிரச்சனை எல்லா இடத்துலையும் இல்லை, ஒரு சில இடத்துல இருக்குது. கண்டிப்பாக அதை மாற்றத்துக்கு உண்டான வழி நம்மகிட்ட பவர் வரும் பொழுது நம்ம சொல்லி அதை திருத்திட முடியும், மாற்றிட முடியும். எந்த இடத்துலையும் குண்டுங்குழி இல்லாத அளவுக்கு ஏற்படுத்திட முடியும். அதை கண்டிப்பாக என்ஷூர் பண்ணுவோம் மேடம். நன்றி சார். ஸோ வாக்காளராக இருக்க போகிறீங்க அப்படின்னா அவங்க கேண்டிடேட்டை பார்த்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஓட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கட்சியை பார்த்து ஓட் பண்ணாதீங்க. எல்லாரும் ஏப்ரல் 23 கண்டிப்பாக போய் வாக்களிங்க. அதுவும் சரியான வேட்பாளரை தேர்ந்தெடுத்து வாக்களிங்க. இது நம்ம கடமை மட்டும் இல்லைங்க, நம்ம பொறுப்பு.